பேசிக்காக வந்து ஒரு எப்பயுமே வந்து கூட்டணி கட்சிக்கு போச்சுனாவே அந்த இடத்துல வந்து திராவிட கட்சிகள் கொஞ்சம் சோர்வாகும். என்னன்னா நம்ம மாவட்டம் நிற்கணும், நம்ம ஒன்றியம் நின்று இருக்கோம், நம்ம நகர செயலாளர் நின்று இருப்பார், அவங்களுக்கு போய் கூட்டணிக்குன்னுவாங்க ஒன்று. ரெண்டாவது செலவுகள் வந்து திராவிட கட்சிகள் அளவுக்கு தேசிய கட்சிகளோ சிறிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பண்ணுறது கிடையாது. அப்போ கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் என் கை காசையும் போட்டு 3 வேளை சாப்பாட்டு செலவெல்லாம் பார்த்து கட்சிக்காரங்களுக்கெல்லாம் செலவையும் பார்த்து ஜெயிக்கவும் வைக்கணும், இவங்க இப்போ நோட்டே அவுக்க மாட்டாங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் எப்பவுமே இருக்குங்க. பணம் வந்து விளையாடும் தேர்தலில். அது அந்தந்த பெரிய கட்சி நிற்கும்போது அந்த செலவு நல்லாயிருக்கும். அது ஒரு சிக்கல். இன்னொன்று, சரி பணம் கொடுத்துட்டா என்னோடய வாய்ப்பு போச்சு இல்லை, நீ பணம் கொடுத்துட்டா நான் அதை வாங்கிக்கின்னு உனக்கு வேலை செய்யணுமா அப்படின்றது இருக்கும். இது எல்லா காலத்துலையும் எல்லா கூட்டணிலையும் இருக்குங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல சீட்டு வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற அதிமுகவில் சீட்டு வாங்கணும்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த மனச்சோர்வு வரும். இதில் தலைமை வந்து கூப்பிட்டு அதை எந்தளவுக்கு சரி செய்யுதுன்றது தான் முக்கியம். அந்த கூட்டணி ஜெல் ஆகணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, போன வாட்டி 2020 கூட்டணி ஜெல் ஆச்சுங்க. பட் இப்போ என்ன ஆகி போயிருக்குன்னா, ரொம்ப அதிகமான கூட்டணியை கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்காங்க. சமையல் செஞ்சுருக்கிறாங்க, அதில் வந்து எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அந்த நேரம் சாப்பிட உணவு பரிமாறும் போது தான் சாப்பிட்டு பார்த்தோன்னா தான் தெரியும் அது நல்லா இருக்கா இல்லை எப்படின்னா ஏதுன்றது. அதனால் மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்றது ஒன்று. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட்டணி நல்லா இருக்குது பிரம்மாண்டன்றதுல ஒரு வெற்றி. ஆனால் சீட்டு கொடுக்கும்போது அது ஒரு சிக்கல். அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும், உள்ளடி வேலை நிறைய நடக்கும், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் திமுக தயாராக இருக்க வேண்டும். திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு இந்த வாட்டி வந்து அதிக சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு செட்பேக்.